கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். கர்த்தர் உங்களை காண்கிற தேவனா இருக்காருங்க. எப்படின்னா, கர்த்தர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை என்ன முன் கொடுத்திருக்காரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தையும் அவை உருவரும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கருவிலே உங்களை எண்ணி கர்த்தர் பேர் குறித்து முன் குறித்து வைத்திருக்காருங்க. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அங்கிருக்க அதே தாவீதுக்காரர் என்ன சொல்றாருன்னா, உமக்கு மறைவாக எங்கே ஓடுவேன், சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி தயவுசெய்து தப்பா நினைச்சாதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமா இருக்கிறது. நிச்சயமா உங்களை ஆசிரியப்பாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடும். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். அவர் எப்போ நம்ம பார்க்க முடியாத சமூகத்தை நம்ம காத்திருந்து ஜெயிச்சோம்னா ஏற்ற காலத்தில் அவருடைய பலத்த கையில் அடங்கி வசனத்தின் பிரகாரமாக நிச்சயமாக அறுக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, புசிக்க ஒரு காலம் உண்டு. இது அறுக்கிற காலம். கண்ணீரோடு வைத்த எல்லா காரியங்களும் கர்த்தர் இந்த நாட்கள்ல கம்பீரத்தோடு அறுக்க செய்வாரு. உங்களை அனுதினம் பார்த்துட்டு இருக்காரு. எங்க போறீங்க, என்ன வரீங்க, என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இருதயத்தை வச்சு நீ நீதிமான நடக்கும் போது, வசனத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, அவர் சமூகத்துக்கு பயந்து, அவருடைய பிரசனத்துக்கு பயந்து நீ நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரு. அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இன்றைக்கு கூட பேசிக் கொண்டிருக்காரு. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இஸ்ரவேலிய ஆசீர்வாத கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு இல்லையா? உங்களை ஆசீர்வதிக்காக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். God bless you.